வெல்கம் டு அவர் சேனல் சயின்ஸ் வித் சார்லின். இந்த செஷன்ல நம்ம எதை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கெமிக்கல் ஈக்குவேஷனை எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். சும்மா வெறுமனே CH3 CH2OH ஆல்கஹால் இப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி சும்மா டிஸ்கஸ் பண்ணிட்டு போகாம எந்த பிரின்சிபலோட பேசிஸ்ல நம்ம இந்த ஈக்குவேஷன்லாம் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதுல இருக்க ஒரு சின்ன தப்பு என்ன அப்படிங்கிற பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒரு IIT ஸ்டூடெண்ட்டுக்கு எப்படி டீச் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இந்த செஷன் இருக்க போது. ஸோ நீங்க ஒரு ரிசர்ச் மைண்டோட இந்த செஷன் அட்டன் பண்ணுங்க. அப்படின்னாதே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நாலேஜபிளா இருக்கும், எங்கேயும் உங்களால தைரியமா இருக்க முடியும். ஸோ இந்த செஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஒரு சின்ன ஆக்டிவிட்டி இருக்கும். இதுக்கு முன்னாடி செஷனை பத்தி லைட்டா பேசுவோம், அதுக்கப்புறம் ஒரு தெர்மோடைனமிக்ஸோட லாவை பத்தி சொல்லுவோம், அதுக்கப்புறமே எந்த லாவோட பேசிஸ்ல இந்த ஈக்குவேஷன் நம்ம பேலன்ஸ் பண்றோம் அப்படிங்கறதான் சொல்லுவோம். ஸோ இதை ஒன் பை ஒன்னா பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகுது. என்கிட்ட 2 மேரிகோல்டு பிஸ்கட் இருக்கு. ஒன்னுக்கு பேரு AB. எதனால இது பேருனா, இந்த ஆஃபுக்கு பேரு, இந்த செமி சர்க்கிளுக்கு பேரு A, இந்த செமி சர்க்கிளுக்கு பேரு B, ஈக்குவல் ஆஃப். ஸோ இந்த பிஸ்கட்டுக்கு பேரு ABன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பிஸ்கட்டுக்கு பேரு CD. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, இது ரெண்டையுமே உடைக்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா ஈக்குவலா உடைக்க போறேன். நல்லா நான் வச்சுக்கோங்க, ஈக்குவலா உடைக்க போறேன். ஏபியை ஃபர்ஸ்ட் உடைப்போம். இப்ப ஏபியை 2 செமி சர்க்கிளா பிச்சாச்சு. அதே மாதிரி சிடியை பிக்க போறோம். இப்போ சிடியும் பிச்சாச்சு. சோ இப்ப நம்மள்ட்ட 4 பீஸ் இருக்கு. இப்ப என்ன செய்ய போறோம்னா, இந்த ஆல்டர்னேட்டிவா சேர்த்து விட போறோம். ஏவையும் சியையும் சேர்க்க போறோம், பியையும் டியையும் சேர்க்க போறோம். பாத்தீங்கன்னா ஏவும் சியும் சேர்ந்து ஏசிங்கிற பிஸ்கட் உருவாயிருக்கு. அதே மாதிரி பியும் டியும் சேர்ந்து பிடிங்கிற பிஸ்கட் உருவாயிருக்கு. அதாவது ஏபி சிடிங்கிற பிஸ்கட் எப்படி மாறி இருக்குன்னா, ஏசி பிடியா மாறி இருக்கு. இப்ப உங்களுக்கு நான் கொஸ்டின் என்னன்னா, இதுக்கு முன்னாடி இந்த பிஸ்கட்டை விற்கிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த வெயிட், அதாவது ஏபியா பிஸ்கட் இருந்தப்ப இருந்த வெயிட்டும் அது ஏசியா மாறினதுக்கு அப்புறம் இருந்த வெயிட்டும் சேஞ்ச் ஆயிருக்குமா, அப்படியே இருக்குமா? ஈக்குவல் ஆஃப் ஆத்தையும் வச்சிருக்கேன், அதை திருப்பி ஒட்ட வச்சிருக்கோம். இப்போ உங்களுக்கான டைம் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. மாறி இருக்குமா மாறா இருக்குமா, அதோட வெயிட் மாசு மாறி இருக்குமா மாறாம இருக்குமா? ஓகே, உங்களுக்கான டைம் முடிஞ்சிருச்சு. இப்ப யாரு அதோட வெயிட் மாறி இருக்குன்னு நினைச்சிருப்பீங்க, அவங்கெல்லாம் கரெக்ட். யாரு அந்த வெயிட் எல்லாம் மாறாதுன்னு நினைச்சிருப்பீங்க, அப்படியே நினைச்சிருப்பீங்க, வெயிட் மாறாம அப்படியே இருந்திருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களும் கரெக்ட். இதத்தை நம்ம சொல்ல வர்றோம். என்னன்னா, பொருண்மை அழிவின்மை விதி அதைத்தையும் சொல்லுது. அதோட அடிப்படையில தான் இந்த ஈக்குவேஷன்லாம் நம்ம பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன 2 ஆன்சர் எப்படி கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் சொன்னீங்கல்ல ஆன்சரு, வெயிட் மாறாம இருக்கும், அந்த பொருண்மை அழிவின்மை விதி, அது 80% கரெக்ட். அது ஆனா வெயிட் மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க பாருங்க சில பேர், அவங்க 100% கரெக்ட். பெர்ஃபெக்டான ஆன்சர் அதுதான். ஏன்னா ஒரு காம்பவுண்ட் ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட் பிரேக் ஆகுறப்ப ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும், இல்லைன்னா அப்சர்வ் ஆகும். அதாவது எனர்ஜி வெளியே போகும், இல்லைன்னா உள்ள வரும். அதுதானே எண்டோதெர்மிக் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்றோம். அப்ப நம்ம என்ன ஃபார்முலால சொல்லிருப்போம், எனர்ஜி மாஸா மாறும், மாஸ் எனர்ஜியா மாறும். இங்க நம்ம பாண்ட் பிரேக் ஆகுறப்ப மாஸ் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகி போயிருக்கும். இதே பெர்ஃபெக்டான ஆன்சர். இந்த லெவலுக்கெல்லாம் நம்ம போவேனா, ஏன்னா சின்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 10th வரைக்கும் படிக்கிற ஸ்டூடெண்ட் கெமிக்கல் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றதுக்கு கஷ்டப்படுவாங்க. அவங்க அந்த ஃபர்ஸ்ட் ஆன்சரை எடுத்துக்கோங்க. அதாவது வெயிட் அந்த மாஸ் மாறாம இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. ஆனா ரிசர்ச் மைண்ட் கடைசியா நீங்க படிக்க போறது IITல போய் படிச்சீங்கன்னா இப்படிதான் பாடம் நடத்துவாங்க. ஸோ அப்ப கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, என்னடா அங்க மாறாதுன்னு சொன்னாங்க, இங்க மாறுதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன் ஆயிடக்கூடாது. நீங்க இந்த ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுத்துக்கங்க, வெயிட் சேஞ்ச் ஆகாது அப்படின்னு. இப்ப தெர்மோடைனமிக்ஸ்ல நிறைய லா இருக்கு.
0th law of thermodynamics, first law of thermodynamics, second, third law அப்படின்னு இருக்கு. இதில் இந்த ஃபர்ஸ்ட் லா என்ன சொல்லுதுன்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல் அழிவின்மை விதி. எனர்ஜி cannot be created, not destroyed, but we can change it, we can transform it. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுது. இதை பார்த்தோம்னா இப்போ சோலார் எனர்ஜி இருக்கு, அதாவது சூரிய ஒளி இருக்கு, அதை வந்து நம்ம சோலார் பேனல் மூலமா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா மாத்துறோம். திருப்பியும் ஒரு அயன் பாக்ஸ்ல நம்ம இது பண்றப்ப அது ஹீட் எனர்ஜியா மாறுது. இப்போ எனர்ஜி வந்து கன்வர்ஷன் ஆகுது, டெஸ்ட்ராய் ஆகல. இதே பொருண்மை அழிவின்மை விதிக்கு நம்ம பயன்படுத்த போறோம். இப்போ ஆற்றல் அழிவின்மை விதி, பொருண்மை அழிவின்மை விதி. ஆற்றல் அழிவின்மை விதினா எனர்ஜி E, பொருண்மை அழிவின்மை விதினா M, மாஸ் இருக்க ஒரு பொருள்னு அர்த்தம். இதுக்கு முன்னாடி செஷன்ல அர்த்தம் சொல்லிருப்போம், எனர்ஜி வந்து மாஸுக்கு சமமா இருக்கும், மாஸ் வந்து எனர்ஜி சமமா இருக்கும். என்னன்னு சொன்னோம்னா ஒன்னு இன்னொன்னா மாறத்தையும் செய்யும். எனர்ஜி வந்து மாசா மாறும், மாஸ் வந்து எனர்ஜியா மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா அதுக்கு ஒரு அழிவும் கிடையாது, நம்ம யூஸ் பண்ண மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது இருக்காங்களா. ஸோ இப்போ என்ன செய்வோம்னா பொருண்மை அழிவின்மை விதி, அதோட அடிப்படையில கெமிக்கல் ஈக்குவேஷனை நம்ம பேலன்ஸ் பண்ணப்படும். இப்போ இதுக்கு முன்னாடி என்ன சொன்னோம், ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும். அதே மாதிரி ஒரு பொருளை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகை பொருளை இன்னொரு வகை பொருளாக மாற்ற முடியும் அப்படி நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா எனர்ஜி வந்து மாசுக்கு சமம், மாசு வந்து எனர்ஜிக்கு சமம். இது அதுவா மாறும், அது இதுவா மாறும். ஸோ இதெல்லாம் அப்படியே இதுக்கு பொருந்தும். இதோட அடிப்படையில நம்ம வந்து ஈக்குவேஷன், கெமிக்கல் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ண போறோம். இப்போ பார்த்தோம்னா கெமிக்கல் ஈக்குவேஷன்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடுன்னு ரெண்டு இருக்கும். இங்கிட்ட என்னென்ன எலமெண்ட் இருக்கோ அதே எலமெண்ட் இந்த சைடு இருக்கணும். அது மட்டும் இல்லாம என்ன நம்பர்ல இருக்கோ, இங்கிட்டு 5 கார்பன் இருந்துச்சுன்னா இங்கிட்டு 4 கார்பன் இருக்க கூடாது. அதே மாதிரி இங்கிட்டு 5 ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா இங்கிட்டு 3 ஆக்சிஜன் இருக்க கூடாது. இங்கிட்டு எத்தனை நம்பர்ல இருக்கோ, லெஃப்ட் ஹேண்ட் சைடு எத்தனை நம்பர்ல இருக்கோ அதே நம்பர்ல தான் இங்கிட்டும் அந்த எலமெண்ட் வந்து கரெக்டா இருக்கணும். இதுதான் பொருண்மை அழிவின்மை விதி. அதாவது அந்த மாஸ் வந்து மாறிடக்கூடாது. மாஸ் மாறக்கூடாதுன்னா என்ன அர்த்தம், அந்த நம்பர் மாறிடக்கூடாது அப்படிங்கிறது இதுக்கான ஆன்சர். இதோட அந்த பேசிஸ்ல நம்ம கெமிக்கல் ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்றோம். இப்போ வந்து 2 ஈக்குவேஷனை நான் பேலன்ஸ் பண்ணி காமிக்கிறேன். அது வந்து இந்த நோட்ல பேலன்ஸ் பண்றதுனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை நான் உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி காமிக்கிறேன், அதை கத்துக்குங்க. ஆனா அதோட பிரின்சிபலை மறந்துடாதீங்க. ஆக்டிவா படிங்க, எஃபெக்டிவா படிங்க, நாலேஜபிளா படிங்க. அப்படின்னாத்தே ஒரு பெர்ஃபெக்டான ஸ்டூடெண்டா, நாலேஜபிளான ஸ்டூடெண்டா உங்களால இருக்க முடியும். தேங்க்யூ. லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து ரியாக்டன்ட்டு, ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்து ப்ராடக்ட். இப்போ பொருண்மை அழிவின்மை விதியோட அடிப்படையில் எப்படின்னு பார்த்தோம்னா, ரியாக்டன்ட்டும் ப்ராடக்ட்டும் இருக்கணும், ஆனால் சேம் அமௌண்ட்டில் இருக்கணும். இப்போ என்னென்ன எலமெண்ட் இருக்குது அப்படின்னு தனித்தனியாக எடுத்து எழுதிக்கிறோம். கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, தென் ஆக்சிஜன் இருக்குது. அதே மாதிரி ப்ராடக்ட் சைடு கார்பன் இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது, ஆக்சிஜனும் இருக்குது. ஆனால் என்ன நம்பரில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கணும். கார்பன் 3 இருக்கு, ரியாக்டன்ட் சைடு கார்பன் 3 இருக்கு, ஹைட்ரஜன் 8 இருக்கு, ஆக்சிஜன் 2 இருக்கு. ப்ராடக்ட் சைடு இப்போ நம்பரை பார்க்கணும். கார்பன் 1 தான் இருக்கு, ஹைட்ரஜன் 2 இருக்கு, ஆக்சிஜன் 1 1 + 2 3 இருக்கு. இப்போ ரியாக்டன்ட் சைடும் ப்ராடக்ட் சைடும் சேம் நம்பரில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி இருந்தாலே அது பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ். அப்படி இல்லை, கார்பன் இங்கே 3 இருக்குன்னா இங்கே 1 தான் இருக்குது, ஹைட்ரஜன் 8 இருக்குன்னா 2 தான் இருக்குது, ஆக்சிஜன் 2 இருக்குது, ஆக்சிஜன் 3 இருக்குது. இதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதுக்கு ஒரு ஆர்டர் இருக்குது, அதை நம்ம தனியாக ஒரு வீடியோவை போடுவோம். இப்போ கார்பனை பேலன்ஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இங்கே கார்பன் 3 இருக்குது, அப்போ ப்ராடக்ட் சைடும் கார்பன் 3 வரணும். அப்போ 1 டைம் 3 is 3, 1 டைம் 3 is 3, அப்போ is 3. இங்கே 3 போட்டோம்னா 3 வந்துடும் கார்பன். அதுக்கடுத்து
ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணணும். ஹைட்ரஜன் இங்கே 8 இருக்குது, ஆனால் இங்கே 2 தான் இருக்குது. அப்போ எதால் மல்டிப்ளை பண்ணால் 8 வரும்னு பார்க்கணும். 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 8 வரும். ஸோ இங்கே 4 போட்டுருவோம். 2 டைம்ஸ் 4 ஆர் 8. இதுவும் கரெக்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆக்சிஜனுக்கு வருவோம். ஆக்சிஜனுக்கு வந்தால் இங்கே ஒரு 4 ஆக்சிஜன் இருக்குது, இங்கே ஒரு 2 டைம்ஸ் 3 சார் 6. ஸோ 6 + 4 10 வந்துருச்சு. 10 ஆக்சிஜன் இருக்குது இந்த சைடு. ப்ராடக்ட் சைடு 10 ஆக்சிஜன் இருக்குது, ஆனால் ரியாக்டண்டோட சைடு 2 ஆக்சிஜன் தான் இருக்குது. அப்போ இதை எப்படி பேலன்ஸ் பண்ணோம்னா இங்கே எதால் மல்டிப்ளை பண்ணால் 10 வரும் அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆல் 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா 10 வரும். அப்போ 5 போட்டோம்னா 2 டைம்ஸ் 5 ஆர் 10. அப்போ ஈக்குவலாக வந்துருச்சு. இப்போ செக் பண்ணி பார்ப்போம். கார்பன் ரியாக்டண்டோட கார்பன் 3 இருக்குது, ப்ராடக்டோட கார்பன் 3 இருக்குது. ரியாக்டண்டோட ஹைட்ரஜன் 8 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ரியாக்டண்டோட ஆக்சிஜன் 10 இருக்குது, இங்கேயும் ப்ராடக்டோட ஆக்சிஜன் 10 இருக்குது. இதே பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்ஸ். இப்படி தான் ஈக்குவேஷன் நம்ம பேலன்ஸ் பண்ணணும். இதே பேலன்ஸ்டு ஈக்குவேஷன்.